Hi friends, welcome to my channel. இன்னைக்கும் ஒரு நம்ம குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். என்ன லஞ்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் மோர் குழம்பு, அப்புறமா வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை. சிம்பிள் லஞ்ச் தான். பட் லேடிஸ் ஃபிங்கர் மோர் குழம்பு வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த பிராமின் வீட்டில் நம்மள ஸ்டைலில் பண்ணுறது கொஞ்சம் நல்லா வேறு மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ அது வச்சு தான் அது வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணி கொதிக்குது. கருணக்கிழங்குக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கருணக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா க்ளீனாக எல்லாமே ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூப்ஸாக. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு டர்மரிக் போட்டு போடலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. மஞ்சள் கொஞ்சம். ஸோ மஞ்சள் போட்டாச்சு. இப்போ நல்லா தண்ணி பாருங்கள் கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இது போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்குன்னு ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு சாஃப்டாக இப்படி கையில் அமுக்கி பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டா போதும். ஸோ இது குக் ஆகட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைஸ் குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேடிஸ் ஃபிங்கர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா தனியாவும் அப்புறமா வந்து தோரம்பருப்பு ரெண்டுமே வந்து சோக் பண்ணியிருக்கேன். தண்ணியில் நல்லா கொஞ்சம் 1 மணி நேரம் சோக் பண்ணியிருக்கேன். தோரம்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து இதுக்கு வேண்டியது தேங்காய். ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்குது. இது நிறைய கொஞ்சம் டர்மரிக் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு மாதிரி எரிச்சல் நாக்கெல்லாம் நமக்கு இது வராது. ஸோ இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். இன்னும் குக் ஆகலை. இது ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது குக் ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பூன் வச்சு இப்படி கட் பண்ணி பாருங்கள். ஸோ சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாஃப்ட் தெரியும். ஸோ இது குக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஓவர் குக் பண்ண வேண்டாம். இது நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். இப்போ கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், சில்லி பவுடர். இது வெறும் சில்லி பவுடர், எதுவுமே சேர்க்காத, மசாலாலாம் சேர்க்காம இருக்கிற சில்லி பவுடர். இப்போ இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, சிம்மில் வச்சு பண்ணுங்கள். லைட்டாக பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறமா உடஞ்சி போயிடுச்சுன்னா இதாகிடும், தூள் ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக மூடி வச்சுட்டு இப்போ ஒரு சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மோர் குழம்புக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் யூஸ்வலாக விட கொஞ்சம் நிறையவே விடுங்க. ஏன்னா வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். ஸோ கொஞ்சம் ஆயில் வந்து யூஸ்வலாக விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விடுங்க.
இப்போது 5 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக நான் அடி பிடிச்சிச்சேன்னா நல்லா இருக்காது. திருப்பி இன்னொரு சைடு இதே வந்து ஒரு இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 minutes அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டோன்னா ரெடி ஆகிடும். இல்லை நான் இப்போ மஞ்சள் போடலை, ஏன்னா நம்ம பாயில் பண்ணும்போதே மஞ்சள் சேர்த்துக்கிட்டோம். அதனால் வந்து நான் மஞ்சள் சேர்க்கல, வச்சுட்டு ஒரு 2 minutes. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம. இது எப்படி இருந்தாலும் ஒரு 10 minutes ஆகும் குக் ஆகிறதுக்கு. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மோர் குழம்புக்கு வந்து கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு சீரகம், அப்புறமா வந்து இவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு இவ்வளோ கூட வேணாம், இன்னும் கொஞ்சம் கம்மியாக. ஸோ இவ்வளோ தான் போட்டிருக்கேன். வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சீரகம், இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லேடிஸ் ஃபிங்கர் இந்த சைடு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா இன்னும் கிறிஸ்பியாக ஆகலை. நல்லா மொறுன்னு வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இது கூட வந்து ரெட் சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ் அதுவும் 2 ஃப்ரை பண்ணிக்கணும். டேபிள் ஸ்பூன் எண்ணெய், காஞ்ச மிளகா, அப்புறம் பச்சை மிளகா ரெண்டுமே போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருணைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பார்க்கும்போது. ஸோ மோர் குழம்புக்கு சூப்பரான காம்பினேஷன் இது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதையும் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில். ஸோ இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி வரணும். நல்லா இந்த மாதிரி பார்க்கும்போதே கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா வந்து நம்ம அரைச்சிட்டு வரலாம். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறமா வந்து இங்கே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா தோரம்பருப்பு, தனியா, அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து தேங்காவும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ தேங்காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம அந்த வெண்டைக்காயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நான் இது வந்து பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வரேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துச்சு. இப்போ இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சியில் வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் கூட இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து சால்ட்டு, மஞ்சத்தூள் ரெண்டுமே ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு, அப்புறமா மஞ்சத்தூள், இப்போ இது மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொதி வந்தோடனே நம்ம வந்து மோர் நல்லா புளிச்சு தயிர் அதை நல்லா கழிச்சி மோர் மாதிரி இறக்கிட்டு அதை ஊற்றிட்டு அப்புறமா தாளிக்க வேண்டியது தான். ஸோ இது ஒரு 5 minutes குக் ஆகட்டும். எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சரி இப்போ மோர் எடுத்துகிட்டு தயிர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை மோராக ஆக்கிடணும்.
புளிச்ச தயிர் தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இது புளிச்ச தயிர் இல்லை, ஃப்ரெஷ் தயிர் தான். பட் ஸ்டில் ஓகே. ஸோ மோர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இங்கே பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல மோர், இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியாக நல்லா வந்திருக்கு. இப்போ இது நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் தாளிச்சிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் இது வச்சு பூசணிக்காலையும் மோர் குழம்பு செய்யலாம். மெத்தட் எல்லாமே இதே மெத்தட் தான். வெண்டைக்காய் பதிலாக நீங்கள் பூசணிக்காய் சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், அப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பட்டாசு, பெருங்காயத்தூள், ஓகே. ஃப்ரை ஆகும். எடுத்துட்டு அவ்வளோதான், மோர் குழம்பு இஸ் ரெடி. ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. மோர் குழம்பு ரெடி, கருணைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறமா ரசம் வச்சுருக்கேன். இதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். ஸோ அவனுக்கு ஊட்டும்போது அவனே வந்து ஃபீட்பேக் சொல்லுவான் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி இது அவனோட ஃபேவரட், இது மோர் குழம்பு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட் மோர் குழம்பு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவனுக்கு லஞ்ச், சூடு சூடு சாதம், மோர் குழம்பு, கருவேப்பிலை பொரியல். ஸோ இதுதான் லஞ்ச். ஸோ இப்போ வாங்க அவனுக்கு ஊட்டிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம் அவனையே. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி இவர் தான் லஞ்சு சாப்பிட்றாரு. ஏன்னா இப்போ அவர் ஸ்கூலுக்கு போனோம், ஸ்போர்ட்ஸ் டே. அதனால் இன்னைக்கு அவருக்காகவே இன்னைக்கு சீக்கிரமாக செஞ்சேன். சூடு. மோர் குழம்பு ஃபேவரட் தானே? இப்போ எப்படி இருக்கு? லேடிஸ் ஃபிங்கர் நல்லா இருக்கா குக் பண்ணது? எல்லாம் நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், லைக் பண்ணிட்டோம், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு 1 மில்லியன் வரணும். அதான் பெரிய கோல். அப்புறம் என்னங்க, என் பையனே சொல்லிட்டான். ஸோ அவன் சொன்னதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுடுங்க. அப்புறம் என்ன, அது அப்போதான் நல்ல இந்த மாதிரி நல்லா அவங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. 1 மில்லியன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தனி சேனல் போட்டுடுவாங்க குக்கிங்க்கு. அதுவும் நீங்க பார்க்கலாம். என்ன சேனல்ல ரெசிபியா? குக்கிங் ரெசிபி எல்லாம் போட்டுடுவாங்க எப்படி பண்ணோன்ட்டு.
இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். எங்க அம்மா வந்து ஹைதராபாத் பிரியாணி கூட போடுவாங்க ரெசிபி. இப்போ அவருக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, அதனால தான் அவர் சொல்றாரு எல்லாமே. இன்னைக்கு கூட அவர் தான் சொன்னார் இந்த ரெசிபி வந்து நீங்க பண்ணுங்க, ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது, அதனால தான் அவர் சொன்னது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.